அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்துதான் அதை நடத்துனாங்க, அதை செஞ்சாங்க. அண்ணனை கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. சம்மனை ஒட்ட வரும்போது வராங்கன்னு சொல்றது எனக்கு சாரி நான் பிரஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, இது மாதிரி பேசினது கிடையாது. இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு, அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் நேத்தே சந்திச்சிருக்கணும். அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்க காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க. அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்யறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியா இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன். அவங்க இரவு வந்துருவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்புல தான் நான் இருந்தேன். அவங்க இப்ப ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம பேசாம என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும். மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே, அந்த இடப்பட்ட இடத்துல வந்து எங்களுக்கு இல்ல, சிசிடிவி கவரேஜும் இல்லை. அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னொன்னு, சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது. வரும்போது சரி, அன்னைக்கும் இதே மாதிரிதான் கொண்டு வந்தாங்க, வலசரவாக்கத்துல இருந்து கொண்டு வந்தாங்க. அவரு ஊர்ல இருக்காருன்றத தெரிஞ்சுதான் வந்தாங்க. ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க. நான் அவங்கள காத்திருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க. அப்பவே வந்து சொன்னார் இவர் 2 வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னு. அவங்க தான் கேட்டு அந்த 27ஆம் தேதிய கேட்டு வாங்கிட்டு போனாங்க. உங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்க வந்து எழுதி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க. நேத்து வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு. ஆனா தேதி என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க. சரி, வந்தா இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன். அப்படி ஒருவேளை எங்க கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க, வேற யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம், இல்ல என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம். அவரு ஊர்ல இல்லன்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும். அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பியிருக்கலாம். அங்க இருக்கிற காவல் நிலையத்துல அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. வந்தவங்க எதுவுமே சொல்லல, சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன், மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. நீனா சரி சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன். நம்ம வழக்கறிஞர் சொல்றாங்க, சரி காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது என்னன்னு பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இருப்பீங்க. சரி, இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு. அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னு, சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும், நீங்க வேணும்னே இதை செய்றீங்கன்றது எனக்கு தெரியும். நான் வீட்டுல இருக்கேன், என்கிட்ட அதை பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். வந்து யாருமே இல்லாத வீட்டுல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன், தம்பி இது மாதிரி சொல்றாரு ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி, தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை, நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கேட்டுக்கு உள்ளதான் நடந்தது. நாங்க இருந்து உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு, பார்த்தேன் நானு. எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம், என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம். எனக்கு நான் இதை சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல. சம்மன் கொடுத்தாங்க, நாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல. அப்புறம் அங்கிட்டு தள்ளிட்டு போறாங்க, செய்யறாங்க. அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது தான் நம்ம எப்படி சும்மா இருக்குது. நம்ம நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து கட்சி ஒரு குடும்பம் மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம். எங்களை விட கூட இருக்கிறவங்க மேல கையை வச்சாதான் எங்களுக்கு இன்னும் கோவம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மென்டலி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அவரை கூட்டு போறாங்க. நான் வெளியே வர்றேன். வெளியே வந்து பார்த்தா அவர் ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். அவரை வந்து எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க. அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு, நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்காரு. அவருக்கு கன் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு. அவரு அதை கையிலேயே எப்பவும் வச்சிருக்காரு, தன் பையில எப்பவும் வச்சிருக்காரு. அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க. நான் பார்த்துட்டு நான் போறேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் போய் அவர் பிரவீனன் அணுகும்போது, இன்ஸ்பெக்டர் அணுகும்போது அவர் சொல்றாரு, பாருங்க என்ன நடந்தது, என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு. அப்ப சட்ட கசங்கி இருக்கு, அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரு இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்தை தான், சரி சாரி சார் நீங்க விடுங்க சார், நான் இது அவங்க கைது அளவுக்கு கொண்டு போவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஆனா இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும். ஏன்னா வலசரவாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க. அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்க. யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க. அண்ணன் அமல்ராஜனை கிழிக்கவும் இல்ல, அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல. ரொம்ப நன்றி மீடியாக்கு, உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது. அவர் எதுவுமே பண்ணல. அவர் நிறுத்தி கதவு கேட்டை திறந்து கேட்கிறாரு,
கேக்குறாரு. கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே 2 போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க. அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க. சாரி என்னங்க சாரி, எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம். நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேக்குறேன். அவங்க கிட்ட போய் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை 2 பேரை கைது பண்ணி நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் எஸ்ஐ வந்தாரு. எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் தான் கிழிக்க சொன்னேன். நான் படிக்கணுன்றதுக்காக கிழிக்க சொன்னேன். வெளியே மீடியா இருந்தாங்க. எனக்கு அன்னீசியா அந்த வெளியே வரதுக்கு அதனால நான் தான் தம்பியை கிழிக்க சொன்னேன். இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் கிழிக்க. இதுல என்ன பயம் இருக்கு? நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க. சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா? சம்மன் அசிங்கப்பட்டு அவரை வந்து கிழிக்க சொன்னேன். எடுத்து கொண்டு என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னாரு. அதான் கிளிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பாக்குறேன். அங்க பாத்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதான் சொல்றேன். இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க, நான் வல்சரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன். முடியாது, நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு? இது முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு, ஏன்னா நாங்க அந்த எங்க வீடு முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அமைதியா அங்க இருக்காங்க. உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு இது நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்ல தெரிஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்க கைது பண்ண 10 பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க. எத்தனை நாள் போய் அங்க அவங்கள போய் பார்த்திருக்கோம். ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணாரு. அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் தான். அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது வீட்டுல வந்து ஏதாவது இந்த மாதிரி கைய வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம். வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல கூட இருக்கிறவங்க பண்ணும் போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு. இவங்க இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்க யோசிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையா பேசுவாங்க, கொடுப்பாங்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல் விருப்பம் கிடையாது. நான் வீட்டுல இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் ஃபோர்ஸ் இறக்கும் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும். நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும், 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிருச்சு. அதனாலதான் நான் வந்து சுபாவை சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆனா இது நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அவங்க இரவு வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இனி நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு. நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம், நம்பிக்கை வச்சிருக்கோம். நாங்க அவங்களை விரைவில் வெளியே எடுத்துருவோம். இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வழக்கு தொடருவோம். பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது. அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும். என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே, பேசிருக்கலாமே. ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்னையே கைது பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னதான் நான் தான் கிழிக்க சொன்னேங்க. அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு. நேத்து இதை பேசக்கூடாது. அவர் ஏன்னா ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முதல் தெரியல. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது. நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒண்ணும் பண்ணல. அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது, என்ன தள்ளுறியா நீ என்ன பண்றியா, இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது. அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம். நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. சட்டத்துக்கு புறமா உண்மையிலே எதுவும் செஞ்சுட்டாங்களா? நீங்க பண்ணுங்க. அவர் ஒண்ணுமே பண்ணாதவர். நீங்க அதுல சாரி கேட்டாங்க என்னங்க? நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்னும் புரிதல் இல்லாமதான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரை அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். இதுதான் நேத்து நடந்தது. நான் நேத்து இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிருவாரோ, நம்ம
நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும். ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அவங்க நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன். ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா சுபா எதுவுமே சொல்லல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல. அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை. இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க. அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா, நீங்க அதை கவர் பண்ணீங்க. அது அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா, அவர் வந்து மிரட்ட சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு. சுபா விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கலாம். அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம். அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம். அவங்க 3 வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு. எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார். அவர் சொல்லியிருக்காங்க, அவர் போவாரு. ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் கட்டாயம் போவாரு, அவங்களை எதிர்கொள்வாரு, விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார். நீ அது மாதிரி மரியாதையா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும். ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம். நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரை நம்பிக்கையை வாங்கி அவர் 35 லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு? என்ன மரியாதை இருக்கு? கூட இருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்கள நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? யாரை நீங்க முடக்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க. வேற என்ன இருக்கு? இன்டென்ஷன் என்ன இருக்கு? ஏற்கனவே 2 முறை எழுதி கொடுத்தாங்க. வழக்குல இருந்து வெளியே போய் எழுதி கொடுத்தாங்க. மீண்டும் வந்து அந்த வழக்கு வந்து புதுப்பிக்கிறாங்க. அதுதான் நீங்களே சொல்றீங்க. அதுல இவ்வளவு குழப்பம் இருக்கு. அவங்க விசாரிக்கட்டும், நேர்மையா விசாரிக்கட்டும். நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம். அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன நடக்குமோ நம்ம பார்ப்போம். நம்ம அதை செய்வோம். அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு. இவங்களாதான் இந்த தேதியை 27ஆம் தேதி கொடுங்க, நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க. நம்ம வழக்கறிஞர் போய் இன்னொட்டு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு? 2 வாரம் அவர் ஊர்ல இல்ல, தொடர் பயணம். அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க? ஒரு நாளைக்கு 3 தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க. என் கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே, அங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு. அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன எங்க ஓடிய போறாரு? எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு, எவ்வளவு எதிர்கொள்றாரு? அவரு ஓடிய போயிடுறாரு. வந்து சொன்ன தேதியில அவர் வருவாரு. அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு. இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்திருக்கீங்க. அது என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. நேற்று வழக்கறிஞரோட பேசுறீங்க, என்ன பண்ணாங்க? இல்ல, அது அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறது தவறு இல்ல. அது அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நியாயமா என்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதை சரி வீட்டுல யார்ட்டையே கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்கல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். அது தவறு இல்ல. இன்னைக்கு போர்டு வச்சதுக்கான காரணம் என்ன? நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி, வந்துட்டே இருக்கு. கேட்டை வேற சுத்தம் பண்ணணும். அது நல்லா ஒட்டிடுறாங்க. கிழிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நாங்க அப்படியே எடுத்து போய் உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வெளியே வச்சிருவோம். நாங்க கிழிக்கலாம் இங்கதான் இருக்கு, வச்சுக்கோங்க. இன்னும் ஒட்டுங்க, இது ஒட்டுங்க, நல்லா இருக்கு, இருக்கட்டும். ஆனா கேட்டு ரொம்ப பாழாக நாங்க சுத்தம் பண்ண முடியல. அதனால ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராதா? எத்தனை மணிக்கு வராது? அது அவர் பேசிக்குவாங்க. வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு காவல்துறையில அவங்க யாரு தம்பி? நான் பேசினேன். எனக்கு என்னன்னா என் தம்பியை வந்து அப்படி கூட்டு போயிட்டாங்க, அண்ணனை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கூட்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் வீட்டுல வந்து இதை பண்ணுவாங்க, ஒரு தலைவர் வீட்டுல ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியா எதிர்பார்க்கல. அவங்க நம்மளுக்கு ஒன்றும் அடிப்பணிஞ்சு போவேன்னா, நேர்மையா நடந்துக்கிட்டா போதும், சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்க மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம், அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்ல. சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். நான் நேற்று சொன்னேன், அவர் நீ கவலைப்படாது. எனக்கு அவங்க 2 பேரும் போனதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அது அவங்களோட இன்டென்ஷனும் தான் நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணோட பிரவீன் வந்து அதை பண்ணிட்டாரு. டிஸ்டர்ப் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவரை பண்ண முடியல, என்ன பண்ணாரு? ஆனா நான் இரவு வரைக்கும் காத்திருந்தேன். அவர் எப்படியாவது அவங்க 2 பேரும் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது நடக்கல. பாப்பா, இனி நம்ம நீதிமன்றத்து மேல முழுமையான நம்பிக்கை வச்சு நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்டு ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்துருக்கோம். வீட்டுல இருந்த ஒரு தம்பி வந்து அதை பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் கொடுத்துருக்காரு. பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்கறதா என்னன்னு நான் பேசிட்டு முடிவு. அப்படி பண்றதாதான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப அதிகாரிகளுக்கு யார் அழுத்தம் கொடுக்கறதா நீங்க நினைக்கிறீங்க?
அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தெளிவா தெரியும். ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷோட எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த ராஜீவ் காந்தி அசோசியேஷன் இதுல அது அப்படி சொல்றாங்க. எனக்கு அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல. ஆனா வந்து அவரு ஏதோ ஒரு பர்சனல் மோட்டோ தான். நேத்து அவர் வந்தது மீடியால தான் நான் பாக்குறேன். அவர் அங்க இருந்து வரும்போதே ஏதாவது நான் தான் பெண் தான், அவரோட மனைவி தான் வீட்டுல இருக்கேன்னு தெரியும். நீங்க அப்படி எதுக்கு வரணும்? நீங்க மட்டும் கூட வந்திருக்கலாம், என்கிட்ட பேசியிருக்கலாம். வரும்போதே நீங்க பின்னாடி மஃப்டியில 2 போலீஸ் வந்து உள்ள கதவை தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு? என்ன நாங்க கதவை பூட்டியா வச்சிருக்கோம்? நாங்க என்ன கதவை திறக்க மாட்டோம்னு சொல்றோம்? உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்றோமா? நாங்க என்ன சொன்னோம்? இல்ல நீங்க எனக்கு புரியல. நீங்க அந்த மாதிரி நீங்க அதை எதிர்கொண்டிருக்கவே தேவையில்லை. அது மாதிரி நடந்துக்கவே தேவையில்லையே. அவங்களுக்கு காயமா இருக்குன்னா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா 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 நேத்து சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்து தம்பியும் சுபா தம்பியும் அண்ணன் அமல்ராஜனும் அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து அவங்க நேரடியா அங்க காவல் நிலையத்துக்கு கூட்டு போகல. ரொம்ப நேரம் நம்ம வழக்கறிஞர்கள் அங்க காத்திருந்தோம். அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல. ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. எதுக்கு பண்ணணும்? இத எவ்வளவு வலிக்குது எங்களுக்கு. ஏன் நீங்க இதை பண்றீங்க? அவங்கள அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. வேற யாரையும் விடல. வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு. வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல. உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க. காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு ராடு வச்சு கடுமையா அடிச்சிருக்காங்க. இரும்பு ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க. இது ஏன் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சுல, நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க கல் எடுத்து தெரிஞ்சாங்க, எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணாங்க? அவங்க தப்பே பண்ணாதவங்க. கைது செய்யும்போது அவங்களுக்கு காயப்படுத்திட்டு ராயப்பேட்டை மருத்துவமனை எங்க நீங்க தான் பாத்தீங்கல்ல மீடியால. அவர் முடிச்சுட்டு அவர் வர்றாரு, பிரவீன் வர்றாரு. எப்படி இருந்தாரு? அவர் சட்டை தான் கசங்கிச்சு. நான் அதை பார்த்து நான் வருத்தப்பட்டேன். முதல் சட்டை கசங்கிறது அவருக்கு என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்லை. ஒரு அடி கூட இல்லை. அண்ணனை தான் அடிச்சாங்க. அமல்ராஜன் அடிச்சிருக்காங்க. சுபா வைப்பாங்க போற வழியிலேயே ஒரு பூங்கால் நிறுத்தி அடிச்சிருக்காங்க. அப்புறம் திரும்ப காவல் நிலையத்துல வச்சு இரும்பு ராடால அடிச்சிருக்காங்க. நேற்று மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 2 பேருமே அதை சொல்லியிருக்காங்க. என்ன அடிக்கணும்? இதெல்லாம் நீங்க இதை எப்படி நாங்க இதை எப்படி சும்மா விடுவோம்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம், இந்த நடிகை வழக்கு பொறுத்த வரைக்கும் 2 கோடி கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு பேரம்லாம் சமூக ஊடகத்துல ஒரு பேசப்பட்டு இருக்கு. 2 கோடியா? யார்கிட்ட இருக்கு? 2 கோடி வரைக்கும் நடிகை வழக்கை வாபஸ் வாங்க கொடுக்கப்பட்டது. யார்கிட்ட இருக்கு 2 கோடி? அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே. தம்பியே சொல்றாரே, வந்துருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க, இதேதான் அவங்க கிட்ட. அப்படியே ஒண்ணும் இல்ல தம்பி. அது போய் நடிகை யார் இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் காவல்துறை இப்ப யார் இயக்குறாங்களோ அவங்களே தான். அவங்க ஒரு திட்டம் வச்சுதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் வெளிப்படையா சொல்லலாங்க யாரு அப்படின்னு சொல்லி. விஜய்கிட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்கன்னு? நம்மகிட்ட வந்து கேக்குறீங்க. யாரு? எங்க காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? அரசாங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அவங்கதான் செய்யறாங்க.